ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா ஃபோன் பண்ண வந்துட சொல்லு. ஓம் நாராயணோ பரோ வ்யக்தாத் அண்டம் அவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்து மே லோகாः சப்தத்வீபா ச மேதினி. ஸோ ஸ்ரீமத் பகவத்கீதா சங்கர பாஷ்யம் ஷிபிர் 1, 2 இப்போ முடிச்சிருக்கோம். முதல் ஷிபிர் விஜயதசமி ஷிபிர், இரண்டாவது ஷிபிர் கீதா ஜெயந்தி ஷிபிர், மூணாவது ஷிபிர் ஜீவ யாத்ரா ஷிபிர். அது ஜனவரியில் 24, 25, 26 அப்போ தான் ஜீவ யாத்திரை முதல் புக்கு வெளியிட்டோம். 2015 இங்கே வந்தோம், வசந்த பஞ்சமிக்கு வந்தோம், ரத சப்தமி இருந்தது. அந்த ஞாயிற்றுக்கிழமை 108 சூரிய நமஸ்கார் அந்த குரூப்பில் இருக்கிற எல்லோரும் சேர்ந்து பண்ணினா டோட்டலாக மினிமம் 108 வரணும். ஒரு இண்டிவிஜுவல் பர்சனும் பண்ணலாம் 108. அப்படி பண்ணுறதுக்கு சமத்தை இல்லைன்னா குரூப்பில் இருக்கவங்க எல்லோரும் சேர்ந்து 108 பண்ணணும். ஓகே, இது ஞாயிற்றுக்கிழமை. சனிக்கிழமை மகாநாராயணருக்கு போவோம், அங்கே விசேஷமாக. ஸோ ஒவ்வொரு நமது யாத்திரையும் கனெக்டடாக இருக்கும், ஒவ்வொரு ஷிபிரும் யாத்திரை கனெக்டடாக இருக்கும். இந்த தடவை நம்ம டிஃப்ரெண்ட்டாக யாத்திரை பண்ண போகிறோம். அது அதுவும் நம்ம பலது பார்க்காதது தான், அதெல்லாம் நம்ம கூட்டிகிட்டு போய் காட்ட போகிறோம். ஒவ்வொரு கேம்பில் ஒன்று பண்ண போகிறோம். இப்போ இந்த கேம்பில் இங்கேயே இருக்கிற ஓம்காரேஸ்வருக்கு படி ஏறி போய் தரிசனம் பண்ண போகிறோம், புரியுதா? அடுத்த கேம்பில் படி ஏறி போய் மகாநாராயணனை பார்ப்போம். அதுக்கு அடுத்த கேம்ப்பு எப்போ, எங்கே, எந்த, இதெல்லாம் கம்பைண்டாக வரும். அதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த அகங்கார விவேகம் பற்றி ரமணர் அழகாக கதை சொல்லிட்டார். 2 சம்பந்தி பேசின உடனே அகங்காரம் நழுவி போயிடுது. அதுபோல் ஆத்மா அனாத்மா விசாரம், திருக்கு திருஷ்ய
அகங்காரத்திலிருந்து ஆத்மா அனாத்மாவுக்கு டிஸ்கவரி பண்ணணும். அந்த அனாத்மா நாமரூப பிரபஞ்சம், மித்யா பிரபஞ்சம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா மிஞ்சி இருக்கிறது ஆத்மா மாத்திரமே. அதுதான் அகம். ஏன் அகம்னு அவ்வளோ தைரியமாக நம்மளுக்கு தைரியமாக சொல்கிறோம்? நானாக சொல்கிறேன். இப்போ இது ரெட் கலர், இது ஒயிட் கலர் இல்லையா? இது சிகப்பு, இது வெள்ளை. எப்படி சொல்கிறோம்? யூகமாக சொல்கிறோம் இல்லை, கண்ணு பார்க்குது, வாய் சொல்லுது, புரியுதா? அதனால் பிரமாணஜன்யம், வஸ்து தந்திரம் பிரமாணஜன்யம், புரியுதா? அது வஸ்து தந்திரம். வஸ்து எப்படி இருக்கிறதோ அதே போலையே நம்ம பார்க்கணும். இந்த வஸ்து தந்திரத்தை அது இருக்கிற மாதிரியே அது இல்லாமல் நம்மளை கஷ்டப்படுத்துறது. அதுக்கு தான் பாஷ்யக்காரர் என்ன சொல்கிறாருன்னா, சதுர்சூத்திரில் பார்த்தோம், இந்த பிரம்மசூத்திரத்துக்கே அவர் என்ன பண்ணிருக்காருன்னா இன்ட்ரோடக்ஷனு அத்தியாச பாஷ்யம் அப்படின்னு. அத்தியாசம்னா எரர், மிஸ்டேக், தவறு நடந்துருது. நம்ம அப்படிதான் தப்பாக புரிஞ்சுட்டோம். நான் அல்லாததை நானுன்னு புரிஞ்சுக்கிட்டு நானுன்றதை தவறாக விட்டுட்டோம் நம்ம. ஓகே, அதனால் அகர்த்தா அபோக்தா ஆத்மா அகம். நான் என்ன பண்ணிட்டேன்? கர்த்தா போக்தா அகம்னு புரிஞ்சுக்கிட்டேன், தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். அதை எடுத்துக்கணும். ஓகே, இது அப்போது இந்த விஷயத்தை, இந்த பிரதிபந்தங்களை நான் தடையை நீக்கணும். நீக்கிட்டு இந்த அகங்காரம் இல்லாமல் அகத்துக்கு ட்ராவல் பண்ணணும். ஸோ அப்போது ஸ்மால் ஐயிலேருந்து கேபிட்டல் ஐக்கு நான் ட்ராவல் பண்ணி போகணும். ஓகே, சரி. எல்லோரும் என்ன அட்வைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, பொதுவாக பெரியவங்கள்லாம் அகங்காரத்தை சுவாமிகிட்ட கொடுத்துரு. நேற்றுக்கு உடுப்பியில் கூட அந்த சுவாமிகள் அப்படி தான் சொல்கிறாரு. சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணிடணும், அகங்காரத்தை, நமக்கு அகங்காரம் இருக்கப்படாது, சுவாமிக்கு சமர்ப்பணம். இது ரூடியாக எல்லோரும் சொல்லுவாங்க, சுவாமிக்கு அகங்காரத்தை கொடுத்துரு. சுவாமின்னா தெரியுமா? ஈஸ்வரனா யார்? அவர் எந்த லோகத்தில் இருக்கார்? என்ன இப்போ வைகுண்டத்தில் இருக்காரா, இல்லை இன்னொரு லோகம் அந்த பக்கத்தில் இருக்க கைலாசத்தில் இருக்காரா, பிரம்மலோகத்தில் இருக்காரா, இல்லை அந்த பிதா இருக்காரா? பிதா இருக்கிறது எங்கே? பரலோகம், புரியுதா? அது நரகம், புரியுதா? அவர் நரகத்தில் இருக்காருன்னா, ஏன்னா பாவிலாம் இருக்கிறது அங்கே தான், புரியுதா? அப்போ ஏதோ ஒரு லோகம் லொக்கேட்டட், புரியுதா? அவர் இங்கே இல்லை, ஆக மொத்தம் இங்கே இல்லை. இவன் தீர்மானமாக பண்ணிட்டான், இங்கே இல்லை அவர் அப்படின்னு சொல்கிறான். அப்போ கடவுளில் யார் இருக்கு? அதுவே தகராறு இருக்குது. அதுவே கொஞ்சம் தெரிஞ்சு கொஞ்சம் தெரியாமல் இருக்குது. ஏதோ தெரிஞ்சதை வச்சுட்டு ஏதோ அந்த அந்த சில சமயம் அந்த இது இருக்காது, அந்த இது முறுக்கிறதுன்னு அந்த ஸ்க்ரூ டிரைவர் இருக்காது வீட்டில், கரண்டியை வச்சுக்கிட்டு ஏதோ பண்ணுவான். ஸ்பூன்லாம் வச்சு ஏதோ பண்ணி சில பேருக்கு பல்லிலேயே இப்படி பண்ணுவோம். எல்லாரையும் பார்த்துருக்கேன் நான், புரியுதா? இது வேறு இன்ஸ்ட்ருமெண்ட், பல்லும் இன்ஸ்ட்ருமெண்ட்டு தானே, அதனால் இப்படிலாம் பண்ணுவான். இப்போ புரியுதா? அவ்வளோ பெரிய ஆள் பேர். போன தடவை நம்ம பார்த்தோம்ல, பல்லுலே கடிச்சு தூக்குறான் தண்ணி, குடம் தண்ணியை ராத்திரி பார்த்தோம். புரியுதா? இப்போ சப்போஸ் டூப்ளிகேட் பல்லு நீ கட்டிட்டு அதில் நீ அப்படியே டபக்குன்னு போய் குடம், புரியுதா? அவன்லாம் பல் டாக்டர்கிட்டலாம் போகிறதில்ல, புரியுதா? ஸ்ட்ராங்காக இருக்காமன், ஒன்றும் ஆகிறதில்ல அவனுக்கு. அதனால் இதெல்லாம் எப்படி இருக்கிறது? அப்போ அகங்காரத்தை நான் ஈஸ்வரன்கிட்ட ஒப்படைச்சிடு அப்படி சொன்னால் ஈஸ்வரனே தகராறு இருக்குது. அவர் கருப்பாக இருப்பாரா, வெளுப்பாக இருப்பாரா, எந்த ரூபத்தில் இருப்பார், இப்படி அது ஒரு முதல்ல ஈஸ்வரன் பற்றின அறிவு இல்லை. ஓகே, இது முதல் டிஃபிகல்ட்டாக இருக்குது. இது எப்படியாவது எங்கேயாவது கொடுத்துடலான்னா ஒரே ஆள் தான் இருக்காரு, புரியுதா? இல்லை நம்ம ஓரகத்தியா ஓரகத்தி ஓர்படி நாத்தனார்கிட்ட கொடுத்துடலான்னா நாத்தனார்கிட்ட கொடுக்க முடியாது. எனவே அதுவே ஒரு பேய் பிடிச்சிருக்காங்க, அகங்காரம். உன்னை எந்த பேயும் பிடிக்க முடியாது, ஞாபகம் வச்சுக்கோ. உள்ள ஒரு பேய், அகங்கார பேய் இருக்கு.
அது நகர்ந்தா சப்போஸ் இன்னொரு பேய் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புரியுதா? இது ஒரு சிம்பிள் லாஜிக். புரியுதா? அவனுக்கு பேய் பிடிச்சிட்டு அதெல்லாம் போய் புரியுதா புத்தி பேதளிச்சிருச்சு முடிஞ்சுக்க. அப்போ ஈஸ்வரனை பற்றி பகவானை சரி பகவான்கிட்ட சரணடைகிறது எப்படி? இப்போ அகங்காரத்தை பகவானுக்கு கொடுத்துடலான்னா இந்த பகவானுக்கு அர்ப்பணிக்கிறது யார்? இந்த அகங்காரத்தை பகவானுக்கு அர்ப்பணிக்கிறதுன்னு வச்சுக்க. அடுத்தது அகங்காரமே போய் அகங்காரம் சரண்டர் ஆகிடுமா? பானையே கொடுத்துருவேன். இப்போ நான் உனக்கு பானை கொடுக்கலாம், புரியுதா? பானையை கொடுக்க முடியாது. அகங்காரமே அகங்காரத்தை கொண்டு போய் பகவான்கிட்ட கொடுக்க முடியாது, அது கொடுக்க முடியாது. அப்போ இது எப்படி பண்ணுறது? இது ரொம்ப சிக்கலான விஷயந்தான். சரி, அடுத்த விஷயம், பகவான் எங்கே இருக்கிறார்? எல்லாமாகவும் இருக்கிறார், எல்லா இடத்துலையும் இருக்கிறார். சர்வகதகா, சர்வவியாபி, சர்வஜகா. அவர் தான் எல்லாத்தும். இந்த கடத்தங்காவை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைச்சானா அந்த மாதிரி எல்லாமே அவன்து, இன்க்ளூடு மீ. என்னுடைய அகங்காரமாக அவன்து. அவன் ஏன் அகங்காரத்தை அவனுக்கு எடுத்து கொடுத்துட்ருவோன்னா இது என்ன கதையாக இருக்க? அது எல்லாமே ஈஷாவாசியம் இதகும் சர்வம். அவனுக்கு கொடுத்துட முடியுமா? இது நீனா இது திராவிட மாடலான்னு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறதுக்கு அதெல்லாம் அப்படிலாம் பண்ண முடியாது, புரியுதா? அதுவும் முடியாது. ஓகே, அப்போ இது என்னன்னா இது அப்போ சரி, அதுக்கு அடுத்தது எல்லாமே அவன்துன்னா இந்த உடம்பு மனசு புலன்கள் இருக்குல்ல, காரியகரண சங்காத்தை. ஓகே, அந்த காரியகரண சங்காத்து யாருது? பகவான். ஓகே, அந்த பகவான்கிட்ட இருக்கிறத அதை எப்படி நம்ம கொடுக்க முடியும்? அப்போ பகவானுடையதே பகவானுக்கு அர்ப்பணிக்கிறது அதுவும் டிஃபிகல்ட் ஆகிடுச்சு. சரி, அடுத்தது இது ஏன் எனக்கு தெரியல? அடுத்த கேள்வி, இந்த பகவானுக்கு கொடுக்கலாம், பகவான் இப்படிப்பட்டவர்ன்றத ஏன் எனக்கு தெரியாமல் போச்சு? அது ஏன் அப்படின்னு இருக்குது. அடுத்த விஷயம் சிக்கலானது. நான் இல்லைன்னா அடுத்தது, நான் இல்லைன்னா பகவானுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. யோசிச்சு பாரு, நான் இல்லைன்னா பகவானே கிடையாது. ஏன்? அவன் தான் இருக்கானே. நான் அவன் சொன்னேன் நான் நீ இல்லாமல் பகவானை யோசிச்சு பாரு, நீ இல்லாமல் பகவானை யோசிச்சு பாரு. ஓகே, அறுபடை வீடை யோசிச்சு பாரு. மினிமம் அறுபடை வீடு, நீ இல்லாமல் அறுபடை வீடை யோசிச்சு பாரு. எப்படி முடியாது இல்லையா? அப்போ நான் இருந்தாகணும். பகவான் இருக்கிறதுக்கு கூட நான் இருந்தாகணும். கரெக்டா? இதெல்லாம் பெரிய சிக்கலாயிடுச்சு. ஓகே, இப்போ நான் பகவான்கிட்ட ஒப்படைச்சிடலான்னு கொஞ்சம் ஈகோவை பண்ணலான்னா அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் ஒப்படைக்கலாம். நீங்கள் அப்படியே ஒன்றுமே பண்ணாது, நீங்கள் ஷேக் பண்ணாமல் அப்படியே இருங்க. அப்போது பகவான்கிட்ட ஒப்படைச்சலைன்னா அது புரியறது விவாதம், விவாதம் நிறையா இருக்கிறது அதை பற்றின விஷயத்தில். இதெல்லாம் முடியாத போல இருக்கிறது. இப்படி சர்வம் ஈஸ்வரனாக இருக்கிற பகவான்கிட்ட என்னுடைய ஈகோவை எப்படி ஒப்படைக்கிறது முடியும்? ஓகே, இப்போ நம்ம ஈகோ சொல்லு பா, குழந்தைய நமஸ்காரம் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், நீ நமஸ்காரம் பண்ணுமா முதல்ல அப்படின்னு. இந்த அம்மாவுக்கு பெண்ட் ஆகாது, அப்படியே கொஞ்சம் பாதகாஸ்தானம் பண்ணி அப்படியே சொல்லிடணும். அந்த குழந்தைய அப்படியே பண்ணும். புரியுதா? நீ லட்சணமாக 10 தடவை பண்ணினா அது ஒரு தடவை பண்ணும். புரியுதா? நீ 10 தடவை பண்ணினா அது 20 தடவை பண்ணாது. புரியுது? எல்லாமே நாம் பண்ணி காட்டணும். ஓகே, அந்த மாதிரி பண்ணி காட்டினா தான் சரி ஒழிஞ்சு போகிறது. அம்மா இத்தனை தடவை சொல்கிறாளே அப்படின்னு 1 தடவை செய்வோம். புரியுதா? இதுதான் நம்ம குழந்தைங்கிட்ட டீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். எப்பயுமே கடுப்பாகக்கூடாது குழந்தைங்கிட்ட. புரியுதா? கடுப்பே ஆகக்கூடாது. கடுப்பாகிறதுனா யார்கிட்ட கடுப்பாகலாம்? உங்ககிட்டையும் கடுப்பாகக்கூடாது, குரு கிட்ட தான் கடுப்பாக முடியும். புரியுதா? அவர் எதையும் தாங்கி இடி தாங்கி. புரியுதா? உங்ககிட்டையும் பண்ணிட்டேன்னு அப்புறம் கிளாஸுக்கே வரமாட்டேன். புரியுதா? என்கிட்ட நீ என்ன வேணால் சொல்லு, என்ன வேணால் திட்டிட்டு போ.
இப்போ எக்ஸாஸ்ட் பண்ணணும்னு வச்சுக்கேன், வந்து திட்டிட்டு போ, நல்லா திட்டிட்டு போ, அப்போ கொஞ்சம் குறைஞ்சிடும். புரியுதா? சரி, ஓகே ஓகே. ஏன்னா எனக்கு ஒன்றும் ஆகாது, அதனால சொல்கிறேன் நான். எப்பயுமே ஒன்றும் ஆக போகிறதில்ல, இப்போ மாத்திரம் ஏதாவது ஆக போகிறேன், ஒன்றும் ஆகாது. அதுக்காக அந்த தைரியத்தை சொல்கிறேன். அப்போ அகங்காரத்தை எப்படி தான் நீக்கிறது சாமி? அப்போது கடவுள்கிட்ட ஏதாவது வேறு மாதிரி பண்ணுறதுக்கு ஐடியா இருந்தால் தான் இது சொன்னேன். அப்போது பகவான் வந்து ஓரளவுக்கு நமக்கு கிடைக்கிறேன்னா அர்ப்பணிப்பு என்றதை அறியப்படுதல் அப்படின்னு வச்சுக்கலாமா? ஓகே, பகவானை அர்ப்பணிப்புக்கு பதிலாக அறியப்படுதல் அப்படி வச்சுக்கலாமா? அதாவது நான் வேற பகவான் வேற அப்படின்னு பிரிச்சுக்கிட்டோம்னா என்னுடையதை அவருக்கு கொடுத்துடலாம். புரியுறதா? அப்படி வச்சுக்கலாமா அப்படின்னா அப்படி வச்சுக்க முடியாது. ஏன்னா பானையை பானை கொடுக்க முடியாது, அகங்காரமே அகங்காரத்தை அவருக்கு ஆஞ்சநேயருக்கு கொடுக்க முடியாது. ஓகே, அப்போ அர்ப்பணித்தல் என்றது ஃபிசிக்கலாக பண்ண முடியாது. அர்ப்பணித்தல் என்றது ஃபிசிக்கலாக இந்த மாதிரி இப்படி வச்சிட முடியாது. ஓகே, அப்படி இருந்துன்னு வச்சுக்கேன், நம்ம கொண்டு போய் எத்தனை 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 கோயிலுக்கெல்லாம் நம்ம கூட்டிகிட்டு போயிருக்கோம் இல்லையா? அந்த கொடி இந்த கொடியை ஏற்றுறதுக்கு முன்னாடி பிரமாணமாக இருக்கிறது கொடி எங்கே, எந்த ஊரில் அங்கேயும் கொடியை ஏற்றுவோனே பெருசா? பூரி ஜெகநாத். புரியுதா? பூரி ஜெகநாத் புரியுதா? எவ்வளோ கொடி ஏற்றுற பாரு, அதை வச்சு தான் இது வந்தது. ஓகே, இதை விட சோமநாத்தில் ஒரு கொடி ஏற்று நம்ம கொடி ஏற்றினோம் ஃபஸ்ட்டு 11ஆம் தேதி. புரியுதா? அங்கேயும் கொடி ஏற்றுறது இருக்குது. இதெல்லாம் கொடி ஏற்றுறது பெரிய ஃபங்க்ஷன் இருக்குது. புரியுதா? இங்கே கொடி ஏற்றினது இவர் ஏற்றினார், பையாஜி ஏற்றினார். அதனால் சரணடைதல்ன்றது ஃபிசிக்கலான விஷயமா இருக்காது. ஒரு சமயம் ஆட்டிடியூடாக இருக்கலாம், அது ஒரு பாவனையாக இருக்கலாம். அது பாவனையாக இருந்ததுன்னா நம்மளால் செய்யறதுக்கு ஓரளவுக்கு முடியும். புரியுதா? அப்போது நம்ம என்ன பாவனை ரெடியூஸ் பண்ணிகிட்டே வா, அகங்காரத்தை ரெடியூஸ் பண்ணிகிட்டே வா. உடம்பு மனசு புலன் எல்லாம் ஈஸ்வரனால். அடுத்தது என்ன பண்ணோம்? ஈஸ்வரனால் எனக்கு கொடுக்கப்பட்டது, ஈஸ்வரனால் கொடுக்கப்பட்டது அப்படி சொல்லு. அப்போது நான் தான் இந்த உடம்பு மனசு சென்சஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? இப்போ என்ன சொல்கிறேன்? கொஞ்சம் ஸ்லைட்டாக மாற்றுறேன். என்னது? மூணாவது ஈஸ்வரனால் கொடுக்கப்பட்டது. 3 ஆக்ஷன் பண்ணிட்டான். ஓகே, நான் சொன்னேன், அப்புறம் எனதுன்னு சொல்கிறேன், இப்போ என்ன சொல்லிட்டேன்? பகவான்து. ஓகே, அப்போ பகவான்துன்னு சொல்லிட்டா நான் என்ன பண்ணோம்? ட்ரஸ்டியாக இருக்கேன். ஐ எம் த ட்ரஸ்டி. ட்ரஸ்டின்னா என்ன அர்த்தம்? ட்ரஸ்டின்னா நீ வந்து அதை யூஸ் பண்ணலாம், ஆனால் பட்டா எழுதி பாதி வித்துடக்கூடாது. அது இது சொன்னீங்களே, இந்த நிலம் வாங்கிறது கைடட் வேல்யூ மார்க்கெட் வேல்யூ மாதிரி ட்ரஸ்டி அப்படி பண்ணிடக்கூடாது. புரியுதா? ஓகே, இந்த ட்ரஸ்ட்டு இருக்கிறத நிறைய பேருக்கு ட்ரஸ்ட்டு பண்ணணும்னு ஆசை இருக்குது. இதெல்லாம் ட்ரஸ்ட்டு பண்ணினவனுக்கு தான் தெரியும், ஒன்றுமே அது யூஸ் கிடையாது. புரியுதா? சும்மானாலும் இருக்கும். கடைசியில் பார்த்தா அந்த ட்ரஸ்ட்டுக்கு நம்ம வந்து வருஷம் கணக்கு வேறு எழுதணும், அது வேறு தொல்லை. புரியுதா? அதுக்கு ட்ரஸ்ட்டுக்கு பணமும் வராது, ஆனால் வராத பணத்துக்கு எழுதினோம், வருஷம் கணக்கு கொடுக்கணும். புரியுதா? எதுவுமே பண்ண முடியாது. சரி, விற்றுலான்னா விற்கவும் முடியாது. இதெல்லாம் இருக்கிறது. அப்போது இந்த அகங்காரத்தையே வச்சுக்கிட்டே நாம் வந்து பகவானுடைய ட்ரஸ்டியாக இருக்கலாம். புரியுதா? அப்போ இந்த அகங்காரத்தை நாம் துறக்க முடியாது. நான் வந்து அகங்காரத்தை திறந்து விட்டேன். நான்லாம் இப்போ தெரியுமா, இப்போ அகங்காரமே கிடையாது என்கிட்ட. நான் ரொம்ப வந்து பீஸ்ஃபுல்லாக ஆகிட்டேன் நான் அப்படி சொன்னால் அது அகங்காரம். அப்போ அகங்காரத்தை துரத்தல் என்பது முதல்ல பலகீனப்படுத்தணும். என்ன பலகீனப்படுத்தணும்? இது பகவான்கிட்டயே கொடுக்குற மாதிரி பாவனையாக பண்ணணும். அதனால தான் தர்மம்ன்றது பண்பு, பாவனா, கர்மா, இதை 3 சேர்ந்து தான் தர்மம். ஓகே, உனக்கு எங்கே வந்து இந்த பாவனை இல்லாமல் கர்மா பண்ணுறையோ அங்கே என்ன பண்ணுற? நீ தர்மத்துக்கே வரலன்னு அர்த்தம்.
புரியுதா? இப்போ வந்து அவர் வந்து இப்படி பண்ணார், கொடி ஏற்றுறாரு, அது காவி கொடி. ஒருத்தன் பக்கத்தில் இருந்து சொல்கிறான், அவருக்கு வந்து ஐயோ ஷேக் ஆகிறது, எமோஷனல் ஆகுறாரு. உனக்கு எமோஷனல் தான் தெரியும், புரியுதா? இது ஒரு மெத்தடு, புரியுதா? ஓகே, இது ஒரு முத்ரா சொல்கிறாங்க. முத்ரா விட இது ஒரு பாவனை, புரியுதா? நானே பல தடவை இப்படி பண்ணியிருக்கேன். இது ஒரு பாவனை, புரியுதா? சுவாமி கும்பிட்றது பல பாவனை இருக்குது. அது மாதிரி சுதந்திரம் வந்து நம்மக்கிட்ட தான் இருக்கிறது. பலவிதமான பாவனையோடு இது பண்ணலாம். ஓகே, இது பிறகு ரொம்ப நேரம் க்யூவில் நிற்போம் நம்ம. நீங்கள் பார்த்தீங்கன்னா க்யூவில் கூட்டமான கூட்டம் இருக்கும். அந்த அடிக்கும்போது, பெல் அடிக்கும்போது, அந்த கற்பூரத்தை இப்படி காட்டும் போது அப்பெல்லாம் பார்க்கணும். பாவனை, புரியுதா? ஈகோ ஃபெலோ. பட் நான் பார்த்த தானே இப்போ திருச்சியம். நான் கண்ணமடி மனசுக்குள்ள அவனோட நானும் ஒன்று, புரியுதா? எனக்கு கூட வந்தது, கூட்டிகிட்டு வந்தது, அது வந்தது, எல்லாத்தையும் மறந்துடுவேன். நேராக 1 to 1, புரியுதா? பகவான். இதுக்கு பேர் பாவனா, புரியுதா? பாவனா. அப்போ பாவனைனால ஆத்மாவை வந்து குறைக்கலாம், புரியுதா? செகண்ட் என்ன? ஞானத்தினால நீக்கலாம். ஓகே, ஞானத்தினால் நீக்கிறது எப்படி? ஞானத்தினால் நீக்கிறது எப்படின்னா, டெய்லி போய் கண்ணாடி பார்க்கணும். அல்லது கண்ணாடி பார்க்கும்போது இது நினப்பில் வரணும். இன்னும் நினப்பில் வரணும், கண்ணாடியில் தெரிகிற முகம் ஒரிஜினல் முகம் இல்லை. அதுக்கு பேர் பிரதிபிம்ப முகம், ரிஃப்ளெக்ஷன் ஃபேஸ், புரியுதா? அது பிரதிபிம்பம் பண்ணுறது இல்லையா? அதுபோல் அகங்காரம் வந்து தூக்கத்தில் வந்து எந்த டிஸ்டர்பும் ஆகிறதில்ல, புரியுதா? எழுந்த பிறகு தான் டிஸ்டர்ப் ஆகுறது. அப்போது நான் வந்து சாட்சியாக இருக்க முடிய அகங்காரம் கிடையாது. அப்போ அகங்காரன்றது என்ன? மித்யா, புரியுதா? இது மித்யா, இது அத்தியஸ்தம் அப்படின்னு நீ புரிஞ்சிக்கணும். ஓகே, உபசாந்த ஜகஜீவ சிஷ்யாச்சாரிய ஈஸ்வர பிரமம், ஜீவ ஈஸ்வர ஜகத் குரு சிஷ்ய அனைத்து பிரம்மதான். பிரம்ம பிடிச்சித்ரா, பிரம்ம அப்படி சொல்லுன்னா தவறு, மிஸ்டேக், புரியுதா? எனி உறவு இன்க்ளூடு குரு சிஷ்ய உறவு உட்பட அகங்காரம், நல்லா புரிஞ்சுக்கோ, புரியுதா? அப்போ அகம் சாட்சி சைத்தன்யம்ன்றது நம்ம அகங்காரத்தை மைனஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்? அகங்காரம் மைனஸ் அட்ரிபியூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு சாட்சி. அகங்காரம் மைனஸ் அட்ரிபியூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு சாட்சி. இப்போ ஐ அப்படி நான்னு சொல்கிறது தப்பு கிடையாது, கரெக்டாக சொல்கிறேன் நீ. ஐ ஆம், சத்து சித்து, அது ஐ ஆம். இந்த ஐ ஆம், அகம், நான் ப்ளஸ் எதோ சொல்கிற பாரு. நான் வந்து பவுஸ், நான் சில்ட்ரன், நான் ரிலேஷன், நான் எம்ப்ளாய், நான் ஆடிட்டர், நான் இன்ஜினியர், நான் வேலைக்காரன், என்னென்னவோ சொல்கிற நீ, புரியுதா? நானோட அட்ஜெக்டிவ் வந்து இந்த பக்கம் நிறைய போட்டுருக்க. அதெல்லாம் மைனஸ் பண்ணால் ரிசல்ட் என்ன? சாட்சி, புரியுதா? இப்போ சாட்சின்றது ரொம்ப ரொம்ப டிஸப்பேர் ஆகிடும், உடனே டிஸப்பேர் ஆகிடும். அப்போது சச்சித்தானந்தத்தோட சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம், இதுக்கு அடுத்தது ஒன்று பண்ணணும். எப்படி மைனஸ் பண்ணணுமோ ப்ளஸ் பண்ணணும். ஓகே, அது என்ன? அகம் சாட்சி, அகம் சைத்தன்யம், அகம் பூர்ணகா, அகம் நித்யகா, அகம் சாஸ்வதா. இதெல்லாம் நம்ம வேதாந்தத்தில் படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த ஐயோட இதை சேர்த்துட்டா என்னாகும்? இந்த அட்ரிபியூட்ஸ் எல்லாம் எப்படிப்பட்டது? ஃபைனைட்டு. நான் அப்பான்னு சொன்னால் அந்த அப்பா இருப்பாரா? இருக்க மாட்டார், புரியுதா? ஏன்? பையன் சுவிட்சர்லாந்து போயிடுவான். அப்பான்னு கூப்பிட்றதுக்கு அதுக்குன்னு ஸ்டாலின் மாதிரி போட முடியுமான்னு எங்கேயாவது? அப்பா அது விளம்பரத்தில் தான் இருக்கு. ஒரு பொண்ணு சொல்கிறாரு, அப்பா சொல்கிறிய, உனக்கு அறிவு இருக்குல்ல, எவனாவது இது டாஸ்மாஸ்க்கு வைப்பானா?
குடிக்க வைப்பானா? அப்பாவா நீ? நீ ஒரு அப்பாவா நீ அப்படின்னு கேட்குறான். ஒரு இது சுமதி ஒரு பொண்ணு, அவன் இவன் மாதிரி மைதிலி மாதிரி பேசுகிறான், ஒரு சின்ன பொண்ணு. ஓகே, செம்மையாக பேசுகிறான். நீ ஒரு அப்பனடா அப்படின்னு கேட்குறாவ. அப்போ இப்போ இது போட்டோம். எங்கள் அப்பாவை வந்து நான் மகன் சொன்னால், அங்கே மகன் சொன்னால் அப்பா இருக்கணும். அப்பா இருப்பாரா? அப்பா ஒரு நாள் தப்பாக போயிடுவார்னா மேலே போயிடுவார். புரியுதா? ஸோ மேலே போயிட்டார்னா நான் மகன் சொல்ல முடியாது. இல்லை ஸ்டாலின் அதுக்காக அப்பான்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. இவனையும் சொல்ல முடியாது, போனவரையும் சொல்ல முடியாது, இனிமேல் மகன் சொல்ல முடியாது. புரியுதா? ஓகே, எதுலேயும் முடியாது. இப்போ இதெல்லாமே டெம்பரவரியாக இருக்கிறது, அனித்தியமாக இருக்கிறது. ஓகே, அப்போ நீ ஐயோட ஃபைனைட்டாக எதெல்லாம் சேர்க்கிறையோ அதெல்லாம் ஃபைனைட். ரிசல்ட் என்ன? ஃபைனைட், அனித்தியம். அகத்தோட எதெல்லாம் இன்ஃபினிட்டை சேர்க்கிறையோ அப்போ நீ இன்ஃபினிட் ஆயிடுற. சிம்பிள் மெத்தட் பாரு, சிம்பிள் மெத்தட். ஆனால் இதுக்கு அவேர்னஸோடு நீ அபியாஸ் பண்ணு. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. புரியுதா? அதனால் பரமஹம்சனுடைய லட்சியமாம். அதில் பரமஹம்சனுடைய லட்சியம் என்ன? துரியம், நிஷ்கலம், பிரம்ம அகம், நச்சபூத சங்கஹா. பிராத்தஸ்வரம் படிக்கிறோம் இல்லையா? நச்சபூத சங்கஹா. இந்த உடம்பு நான் இல்லை. புரியுதா? நான் யார்? நிஷ்கலம், பிரம்மன், சாட்சி, துரியம். இப்படி நீ வந்து இந்த ஞானிக்கு அகங்காரம் டிசப்பேர் ஆகிடும். அப்போது இதுக்கு இந்த அத்தியாயத்துக்கு பேர் என்ன அர்த்தம்? ஞான கர்ம சந்நியாச யோகம் விபாகம். அப்போ ஞானத்தினால தான் இந்த கர்மத்தை நீக்க முடியுமே ஒழிய வெறுமனு லிட்ரலியாக அகர்மனா வச்சுட்டின்னா அது வந்து கர்மம் நீங்க தான் அர்த்தம் கிடையாது. புரியுதா? தஞ்சம் போகக்கூடாது. அப்போ எது அகங்கார நாசம்? இந்த அகங்காரம். அடுத்த கேள்வி, அகங்கார நாசம் ஆயிட்டா என்ன ஆகிடும்? வெஜிடபிள் மாதிரி ஆகிடும். நீ வில்லு இருக்கணும். எல்லாமே சாதிக்கிறதுக்கு என்ன வேணும்? அகங்காரம் வேணும். புரியுறதா? அப்போ வில்லு இருந்தால் தான் இப்படி பண்ணணும், இதை பண்ணணும் அப்படி இருக்கிறது வில்லு வேணும். புரியுதா? சப்போஸ் வில்லு இல்லைன்னா அகங்காரம் வந்து நாசமாயிடுச்சுன்னா அப்புறம் என்ன ஆகிடும்? ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடுவான். புரியுதா? அப்போ அகங்காரம் இருக்கணும். என்னையா சொல்கிறீங்க? முதல்ல அகங்காரத்தை ரெடியூஸ் பண்ணிடணும். அப்புறம் அகங்காரத்தை அது போலி, அது மித்தியான்றதை ஞானத்தில் ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ணின பிறகு மூணாவது விஷயம், ரிமூவ் பண்ணின பிறகு அகங்காரம் அந்த ஞானிக்கு இருக்குமா இருக்காதா? அடுத்த கேள்வி, ஞானிக்கு அகங்காரம் இருக்குமா இருக்காதா? ஓகே, இது இருக்கிறது. ஓகே, ராமன் விளைவு, ராமன் எஃபெக்ட். ஓகே, ராமன் எஃபெக்ட் என்ன? ப்ளூ ஸ்கையா? ப்ளூ ஸ்கை ராமனுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சது. புரியுதா? அதை வச்சுட்டு அவன் கண்டுபிடிச்சது என்னன்னா, ஆராய்ச்சி பண்ணது ப்ளூ சி. ஓகே, நமக்கு நீல வண்ண கலரில் இது கிடைக்கும். இது அது கடல். புரியுதா? எனக்கு ஒரு ப்ளூ சாரி வாங்கிட்டு வா, ஸ்கை ப்ளூ. ஸ்கை ப்ளூ போத்தீர் சொன்னேன்னு வச்சுக்கோ, மித்யா சாரின்னு போட்டுருவான். புரியுதா? ஸ்கை ப்ளூன்னா என்ன? மித்யா சாரி. ஏன்னா ஸ்கைக்கு ப்ளூ கிடையாது. புரியுதுல? அது மித்தியான்னு பேர். ஓகே, அப்படின்னா நீ என்ன பண்ணணும்? ஸோ இந்த பானையை நாசத்தை ரெண்டு விதமாக பண்ணலாம். போட்டு உடச்சி நாசம் பண்ணலாம். அதுக்கப்புறம் இது ஞானத்தினால இது களிமண் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இதை நம்ம டெலீட் பண்ணலாம். இதை இதுக்கு பேர் நாசம். அப்போது நீ வந்து சன்ரைஸ் இருக்கு இல்லையா, சன்ரைஸ் வந்து நீ வந்து டிஸ்மிஸ் பண்ண முடியாது. அந்த சன்னு வந்து ரைஸ் ஆகலேன்னு நாலேஜ் வந்த பிறகு கூட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸு இப்போது எனக்கு சேலஞ்சு, அது ஒன்றுமே ஆகாது. புரியுதா? இதுதான் நம்ம செய்ய வேண்டிய. ஞானிக்கு அப்புறம் கூட அகங்காரம் இருக்கும். புரியுதா? அப்போ அவன் பண்ணுற கர்மலாம் எப்படி இருக்கும்? லீலா. புரியுதா? முன்னாடி பண்ணுறது நம்ம கர்மாலாம் வேதனையாக இருந்தது, அதுக்கப்புறம் வந்து யோகமாக இருந்தது, அதுக்கப்புறம் ஞானமாச்சு. இப்போ எப்படி இருக்கும்? லீலாவாக இருக்கும். புரியுதா?
இப்போ சாட்சி சைத்தன்யம் அறியும் போது அகங்காரம் நாசமாகிறதுனா கடவத்து. ஓகே, அதுக்கப்புறம் என்னன்னா அடுத்தது நான் என்ற எண்ணம் விருத்தி. அந்த விருத்தி இருக்கு இல்லையா, அந்த விருத்தி ஆத்ம சைத்தன்யத்தினால உண்டாகிறது. நான் இந்த விருத்தி எங்கே உண்டாகிறது? மைண்டில் உற்பத்தி ஆகிறது. ஓகே, மைண்டில் எந்த விருத்தி ஆனாலும் அது சைத்தன்யம் இல்லாமல் விருத்தி வராது. புரியுதா? இதை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்கிறாரு ரமண மகரிஷி. மொத்த விருத்தியை ரெண்டாக பிரிச்சுட்டார் அவர். இதுதான் சிம்பிளிஃபை பண்ணுறது. இப்போ நரேந்திர மோடி சிம்பிளிஃபை பண்ணுறாருன்னா அதுதான் நம்ம சனாதன தர்மத்தினுடைய விஷயமே. ஓகே, இங்கிலீஷ்காரனுக்கு தெரியாது, காம்ப்ளிகேட்டடாக பண்ணிவிடுவான். காம்ப்ளிகேட்டடாக பண்ணிட்டீங்கன்னா நீ இங்கிலீஷ்காரன் கல்வியில் நல்லா தேர்ந்தெடுத்துருக்கிறாயின்னு அர்த்தம். எளிமையாக படித்தீங்கன்னா நீ சனாதன தர்மத்தில் இருக்கேன்னு அர்த்தம். புரியுதா? ஒரு விஷயத்தை காம்ப்ளிகேட்டடாக பண்ணக்கூடாது. ஒரு விஷயத்தை காம்ப்ளிகேட்டடாக இருந்தால் கூட சிம்பிளிஃபை பண்ணணும், எளிமையாக்கணும் எல்லாருக்கும். அதுதான் சுலபா. ஓகே, அப்போது அவர் என்ன சொல்கிறாரு? விருத்தியை ரெண்டாக பிரிக்கிறார். அகம் விருத்தி, இதம் விருத்தி. நமக்கு கண்ணாபுனான்னு விருத்திலாம் வருது இல்லை? நீ வேணா ஒரு 10 நிமிஷம் ரூமை சாத்திக்கிட்டு தனியாகிற. அப்போ உன் மைண்டோட தான் நீ 24 மணி நேரமும் இருக்க. புரியுதா? ஓடும் போகிறது அதுக்கு ஆட்டோமேட்டிக் மிஷின் வச்சுட்டான் போல இருக்கு. அதுக்கு இந்த காலையில் இது போட்டாங்க, இந்த ஜென்ரேட்டர். புரியுதா? நமக்கு ஜென்ரேட்டர்லாம் தேவையில்லை, ஃபியூல்லாம் ஊற்ற வேண்டாம், அதை பாட்டு ஊற்றி அனுப்பிச்சுட்டான் பகவான். ஆட்டோமேட்டிக் என்னென்னமோ எண்ணம் வரும், கண்ட வரைக்கும் வரும். சில சமயம் இந்த ஜென்மத்தில் இருக்கிற எண்ணமே வராது, போன ஜென்மத்தில் இருக்கிற எண்ணங்கள்லாம் வரும். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். புரியுதா? இந்த மாதிரி விருத்தியெல்லாம் வருத, எல்லா விருத்தியும் இதம் விருத்தியில் போடு அப்படின்றார், ஒரே பேஸ்கெட்டில் போடு அப்படின்றார். இதுதான் பியூட்டி. ஓகே, இதம் விருத்தியில் போட்டுமா? போட்டுட்டோம். இப்போ அடுத்தது என்னன்னா அகம் விருத்தி. நான் என்ற ஒருத்தர் வந்தால் தான் நம்ம அகம் விருத்தி இருந்தால் தான் இதம் விருத்தி செயல்படும். நான் என்றது போயிடுத்துன்னா இதம் விருத்தி செயல்படாது. ஏன் தூக்கத்தில் சந்தோஷமாக இருக்கிறோம்? அங்கே இதம் விருத்தி கிடையாது, அகம் விருத்தி மாத்திரம்தான் இருக்குது. புரியுதா? அந்த அகம் விருத்தியை வச்சு தான் சாட்சி வச்சு நம்ம நல்லா தூங்கினேன்னு சொல்ல முடியாது. அகங்காரம் தான் சொல்ல முடியும். புரியுதா? அகங்காரம் தான் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்ல முடியும். புரியுதா? ஆத்மா சொல்ல முடியாது, அனாத்மா சொல்ல முடியாது. புரியுறதில்ல? உடம்பு சொல்லாது அகம் பிரம்மாஸ்மின்னு, சென்சஸ் சொல்லாது, மைண்டு சொல்லவே சொல்லாது. புரியுதா? அப்போ சொல்லக்கூடியது என்னது? இந்த அகங்கார கர்த்தா அவன் தான் சொல்ல முடியும். புரியுதா? அவனுக்கு சொல்கிறதுக்கு ரைட் இருக்கு. புரியுதா? சொல்கிறதுக்கான ஈஸி இருக்குது. அப்போ நான் என்ற எண்ணம் அதை தான் இந்த மொத்த இதம் விருத்தி சார்ந்திருக்கு. இந்த அகம் விருத்தி அதை சார்ந்திருக்கு, ஆத்மாவை சார்ந்திருக்கு. கான்ஷியஸ் இல்லாமல் அகம் கிடையாது. ஏன்னா அதுக்கு பேர் ஆர்சி. புரியுதா? ஓசி இல்லாமல் ஆர்சி கிடையாது. அப்போ ஆத்ம சைத்தன்யம் இல்லாமல் அகங்காரம் கிடையவே கிடையாது. தேர்ஃபோர் குழப்புற மாதிரி இருந்தாலும் இது குழம்புவது இல்லை. ஆத்மாவாகிய நான் கர்த்தா அல்ல, ஆனால் கர்த்தாவாகிய அகங்காரத்தை மையமாக கொண்டதும் இல்லை. இது புரியணும். அப்போ விருத்தியை நாம் எப்படி சொல்கிறோம்? நான் என்ற விருத்தி ஆத்மா மூணா பிரிக்கிறோம். நான் என்ற விருத்தி ஆத்மா இல்லாமல் ஏற்படாது. சரியா? இது நம்பர் 1. நம்பர் 2 என்ன? நான் என்ற விருத்தியே ஆத்மா கிடையாது. 2. 3வது, அந்த விருத்தி அகங்காரத்தை சார்ந்ததாக என்றால் அகங்காரத்தையும் சேர்ந்தது இல்லை. என்ன சோதனை, பிரச்சனை, இப்படி பண்ணு, இப்படி கொண்டு விட்டுட்டேல. அப்போ எங்கே தான் அந்த எல்லா விருத்தியும் இருக்கிறது? எல்லா விருத்திகளுக்கும் மையமாக இருக்கிறது எது? ஆஃப்டர் த டீ ப்ரோக்ராம், டீ கழித்து சுட சுட வந்தோம்னா அதில் இந்த விருத்தியை பேசி அகங்காரத்தை டம்மி பண்ணி அகங்காரத்தை நீக்கி, அகங்காரம் முடிஞ்ச பிறகு கூட ஞானிக்கு இருக்குமா, அந்த அகங்காரம் எப்படி இருக்கும், அது எல்லாத்தையும் நம்ம
இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே முடிச்சிடுவோம் நம்ம. ஓகே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.